அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்னோட ஸ்டைல்ல டிஃபன் சாம்பார் செய்ய போறேன். எண்ணெய் சேர்த்துப்போம், பெருங்காய கட்டி சேர்த்துப்போம், பொரிஞ்சிருச்சு. இல்ல கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகா சேர்த்து வறுத்துப்போம். இப்ப வெந்தயம் சேர்த்துப்போம். நல்லா வறுப்பட்டுடுச்சு, வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்சியில போட்டு அரைச்சிப்போம். இப்ப வானல்ல எண்ணெய் சேர்த்துப்போம். இல்ல சின்ன வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச புளியை சேர்த்துப்போம். 3/4 கப் துவரம் பருப்பை ஒரு 4 பல் பூண்டு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்துப்போம். இப்போ இதில் உப்பு சேர்த்துப்போம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடும். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சுப்போம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் நெய். டிஃபன் சாம்பார் ரெடி.